கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சுரக்காய் கூட்டு, ஹோட்டலில் வெஜ் மீல்ஸ் வாங்குறப்போ சைடில் கூட வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 200 - 250 கிராம் சுரக்காய்க்கு இது சரியாக இருக்கும். இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் ஒரு 250 கிராம் சுரக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 பாட் ரெசிபி. இதை நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் தேவைப்படாது. மொத்தமே இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட 2 காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். காரம் நிறைய வேணும்னா இன்னும் கூட 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. பெருங்காய கட்டி சேர்க்குறீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட உடனே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 10 - 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுசாக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ சுரக்காயை அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு சுரக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதில் உள்ள தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி, சின்ன சைஸ் தக்காளினா முழுசாக போடுங்க. பெருசாக இருந்தால் 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிட்டா இந்த கூட்டோட கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு, சுரக்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. காய் கரெக்டாக வெந்திருக்கும். இதில் ஊற்றிருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 4 - 5 சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. காரம் நிறைய வேணும்னா கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3 விசில் வந்துருச்சு. தண்ணி எல்லாம் அந்த சுரக்காய்க்கு சரியாக போயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் திக்காகும். இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட்டாக வைக்கணும்னா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இதை விட இன்னும் திக்காக ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தலை தூவி சூடான சாதத்தில் இந்த சுரக்காய் கூட்டு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.